இன்னைக்கு நம்மளோட சமையல் ஸ்பெஷல் சேனல்ல சிக்கன் பிரியாணி ஸ்டைல்ல வெஜ் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, 8 மணி நேரம் ஊற வச்ச பச்சை பட்டாணி, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், தேவையான அளவு உப்பு, தயிர், மிளகாய் பொடி, பிரியாணி மசாலா, பாதி எலுமிச்சம்பழம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், அப்புறம் நெய். ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு காஞ்ச மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக புதினா இலை, அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம், அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். காஷ்மீரி ரெட் சில்லி இல்லைனா நீங்கள் நார்மல் காஷ்மீரி ரெட் சில்லி இல்லைனா நார்மல் மிளகாய் பொடியே சேர்த்துக்கோங்க. இந்த காஷ்மீரி ரெட் சில்லி அந்தளவுக்கு காரம் இருக்காது. அப்புறம் கொஞ்சமாக சோம்பு, ஒரு பட்டை, ஒரு லவங்கம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தண்ணி வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் தண்ணி சேர்க்காம தான் அரைக்கிறேன். பாருங்கள், மசாலா இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். அப்போ தான் பிரியாணி நல்லாயிருக்கும். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாத்தூள் இதெல்லாம் கூடயும் குறைச்சியும் சேர்த்துக்கோங்க. நாங்கள் பெரியவங்க சாப்பிட்றதால கொஞ்சம் ஸ்பைஸியாக வதங்க செய்கிறேன். குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. பிரியாணி தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நெய் காஞ்சதுக்கப்புறமா தாளிப்புக்கு வச்சுருந்து ஒரு பட்டை, லவங்கம், ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு, அப்புறம் பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸில் 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் நான் இப்போ சேர்க்குறேன். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். நம்ம எந்த டிஷ் செஞ்சாலும் வெங்காயம் நல்லா வதங்கினாதாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி மசாலாக்கும் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அதனால் அது காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது ஃப்ளேவர் கொடுக்குன்றதுக்காக நான் இந்த பச்சை மிளகாய் சேர்த்துக்கேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். பட்டாணி வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால நம்ம இந்த வெங்காயம் வதக்கும் போது நீங்கள் பட்டாணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா பட்டாணி ரொம்ப நல்லா சாஃப்டாக வெந்து வரும். ஏன்னா நம்ம பிரியாணி ஒரு விசில் தான் விடுவோம். ஒரு விசிலில் நார்மலாக பட்டாணி வேகாது. அதனால் நீங்கள் வெங்காயம் வதக்கும் போதே இந்த பட்டாணியை சேர்த்துக்கோங்க. அது நல்லா வெந்து வரும். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கலாம். எப்பவுமே எந்த பிரியாணி செய்யறது இருந்தாலும் வெங்காய அளவில் பாதி அளவு தக்காளி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப அந்த புளிப்பு சுவை இருக்காது. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கணும். ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கும் போது நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். ஏன்னா மசாலாவை எல்லாமே பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். அதனால வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே அதுவும் நல்லா வதங்கணும்.
கூடவே கொஞ்சமாக மிக்ஸி அலசி அந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது எல்லாமே நல்லா வதங்கணும். இதெல்லாம் நல்லா வதங்கும் போது வாசனையும் நல்லா இருக்குங்க. பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்னு. கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. ஆன்டிபயோட்டிக்ங்கிறதுனால மேக்ஸிமம் எல்லா டிஷ்ஷுக்குமே மஞ்சள் பொடி சேர்த்துப்பேன். இப்போ நம்ம காய்கள் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருந்த பீன்ஸு, ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் பொறுமையாகவே சேர்த்துக்கலாம், ஏன்னா அது சீக்கிரம் வெந்துடும். இந்த காயெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. மசாலாலாம் ஓரளவுக்கு காயில் ஒட்டுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு உருளைக்கிழங்கையும் நம்ம சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா செவன்னு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாசனையும் செம்மையாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் இதெல்லாம் நல்லா வதங்கி பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா ஒரு பிடி கொத்தமல்லி தழையும் புதினா தழையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த திரும்பவும் நல்லா வதக்கி விடுங்க. ஓரளவுக்கு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. வாசனையும் சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எப்பவுமே பிரியாணிக்கு ஆஸ் யூஷுவல் 1:2 தாங்க தண்ணி. நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசி தான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நாங்கள் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பிரியாணி ரெடி பண்ணுறேன். அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அது டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க, உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு. பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம் பார்த்துக்கலாம். உப்பு காரம் சரியாக இருக்குது. நான் எதுவுமே சேர்க்கல. இப்போ நான் அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். அரிசியை போட்டு நல்லா கிளறி விட்டு லெமன் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். குக்கரை மூடி விசில் போட்டுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு விசில் விட்டால் போதும். விசில் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு பிரியாணி நல்லா உதிரியாக வரும். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. வாசனை செம்மையாக இருக்குங்க. சிக்கன் பிரியாணி ஸ்டைலில் வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு.
பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கேரட்டில் பீன்ஸ்லலாம் அந்த மசாலா நல்லா ஒட்டி இருந்தது. எதுவுமே அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் நல்லா சிக்கன் பிரியாணி சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டாக இருந்ததுங்க. காயெலாம் நல்லா வெந்திருந்தது. பட்டாணியும் நல்லா சாஃப்டாக வெந்திருந்தது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.